ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 4க்கான தமிழ். அதில் வினை வகைகள். சிலபஸில் பார்த்தீங்கன்னா தன்வினை, செய்வினை, பிறவினை, செயல்பாட்டு வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தன்வினை. தன்வினை வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல் தன்வினை. இங்கே எழுவாய் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே பேச்சொல்ல தான் இருக்கும். எழுவாய் தானே ஒரு செயலை செய்தல் தன்வினை ஆகும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். மது உருண்டான். இங்கே மது என்பது எழுவாய். மது உருண்டான். அடுத்து அவன் திருந்தினான். தன்வினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வினையில் வரக்கூடிய பயன் வந்து பார்த்திங்கன்னா அது எழுவாய்க்கே போயிடும் இல்லைங்களா. அதாவது அந்த செயலை செய்யக்கூடிய நபருக்கே அதனுடைய பயன் பேசுகிறதுனா அது தன்வினை. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது பிறவினை. பிறவினை பார்ப்போம். எழுவாய் ஒரு செயலை பிறரை கொண்டு செய்வித்தலை பிறவினை என்கின்றோம். எழுவாய் வந்து ஒரு செயலை பிறரை கொண்டு செய்கிறது தான் பிறவினை. இந்த பிறவினைகள் வந்து பார்த்திங்கன்னா விகுதிகள். பிறவினைகள் பி, பி போன்ற விகுதிகளை கொண்டும் செய், வை, பண்ணு போன்ற துணைவினைகளை கொண்டும் முடியும். இந்த ஒரு விகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா பி போன்று அப்படின்னு முடியும். அது மட்டும் இல்லாமல் வை, செய், பண்ணு போன்ற துணைவினைகளை கொண்டும் முடியும். அது பிறவினை. எடுத்துக்காட்டு பார்ப்போம். அவனை திருந்த செய்தான். அவனை திருந்த செய்தான். அடுத்து தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். தன்னிலை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த செயல் செய்யப்படும் போது அதனுடைய பயன் வந்து அவர்களுக்கே சேர்ந்துடும். பிறவினையில் பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். இதனுடைய பயன் வந்து யார் செய்கிறாங்களோ அவருக்கு ஆப்போசிட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும். அவனை திருந்த செய்தான், அதாவது ஆப்போசிட் இருக்கிறதா இந்த பயன் போகும். தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். இது யாருக்கு பயன் பார்த்திங்கன்னா மகனுக்கு தான் பயன். இப்போ தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். ரவி பாடம் கற்றான். இது வந்து அந்த பயன் ரவிக்கு மட்டும்தான் போகும். பாருங்க, பிறவினையில் ஆசிரியர் பாடம் கற்பித்தார். இந்த பயன் வந்து ஆசிரியருக்கு போகாது, மாணவர்களுக்கு தான் போகும். இது பிறவினை. அடுத்து தீபா உணவு உண்டார். அது அவளுக்கு பயன். தாய் உணவு ஊட்டினார். இது வந்து அவங்களோட மகளுக்கு பயனை தரும். அடுத்து அவன் திருந்தினான். அவர் திருத்தினார். தன்வினைக்கும் பிறவினைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். அடுத்து செய்வினை. செய்வினை பார்த்திங்கன்னா செய்பவரை முதன்மைப்படுத்துவது செய்வினை. செய்பவரை முதன்மைப்படுத்துவது தான் செய்வினை. இந்த செய்வினை பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மேட்டில் வரும். எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுவாய் வரும். அடுத்து செய்யப்படு பொருள், அடுத்து பயனிலை. இது 3 ஆர்டர் படி வந்ததுன்னா அது செய்வினை. எழுவாய் ப்ளஸ் பயனிலை, எழுவாய் ப்ளஸ் செய்யப்படு பொருள் ப்ளஸ் பயனிலை என்ற அமைப்பில் வாக்கியம் இருக்கும். இதெல்லாம் செய்வினை. செய்யப்படும் பொருளுடன் ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை சேர்ந்து வரும், சேராமலும் வருமா. செய்யப்படும் பொருள் கூட ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு சேர்ந்து வரும், சேராமலும் வரும். இது செய்வினை. எடுத்துக்காட்டு பார்ப்போம். எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இங்கே செய்பவரை முதன்மைப்படுத்துவது தான் செய்வினை. செய்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் திருவள்ளுவர். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. தச்சன் நாற்காலியை செய்தான். இங்கே திருவள்ளுவர் என்பது பார்த்தீங்கன்னா எழுவாய், திருக்குறளை செய்யப்படும் பொருள், இயற்றினார் என்பது பயனிலை. இந்த ஃபார்மேட்டில் வரும். அடுத்து நான் பாட்டு பாடினேன். நான் பாட்டு பாடினேன், அப்பா சொன்னார். இதெல்லாம் செய்வினையில் வரும். அடுத்து செய்யப்பாட்டு வினை. செய்யப்படும் பொருள் எழுவாயாக மாறி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்படும் பொருளே எழுவாயாக மாறி அது செய்யும் தொழிலை குறிக்கும் தான் செய்யப்பாட்டு வினை. செய்யப்பட்ட பொருள் எழுவாயாக மாறி அது செய்யும் தொழிலை குறிப்பது செயற்பாட்டு வினையாகும். இந்த செயற்பாட்டு வினை பார்த்திங்கன்னா செய்யப்படு பொருள் எழுவாய் ப்ளஸ் பயனை என்ற அமைப்பில் வாக்கியம் இருக்கும். செய்வினை பார்த்தது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எழுவாய் இருக்கும், அப்புறம் செய்யப்படும் பொருள், மூணாவதாக பயனிலை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செய்யப்படும் பொருள், அடுத்து எழுவாய், கடைசியாக பயனிலை என்ற அமைப்பில் வாக்கியம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது ஆயிற்று, போயிற்று, போனது போன்ற துணை வினைகளுடன் சேர்ந்து வரும். இதுனா செயற்பாட்டு வினை வந்து பார்த்திங்கன்னா ஆயிற்று, போயிற்று, போனது போன்ற துணை வினைகளுடன் சேர்ந்து வரும். அது மட்டும் இல்லாமல் எழுவாயோடு ஆல், ஆன் என்ற வேற்றுமை உறுப்பு சேர்ந்து இருக்குமா. எழுவாயோடு வந்து பார்த்திங்கன்னா ஆல், ஆன் என்ற வேற்றுமை உறுப்பு சேர்ந்திருக்கும். பயனிலை பார்த்திங்கன்னா பட்டது, பெற்றது என முடிந்திருக்கும்.
இது வந்து பயனிலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டது பெற்றது என முடிந்திருந்தால் அது செயல்பாட்டு பொருள். எடுத்துக்காட்டு பார்ப்போம். திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. இந்த ஃபர்ஸ்ட் எழுவாய் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் பயனிலை வந்து பார்த்தீங்கன்னா பட்டது என்று முடிந்திருக்கும். அடுத்து வீடு கட்டி ஆயிற்று, ஆயிற்றுல முடிந்திருக்கு. சட்டி உடைந்து போயிற்று, பணம் காணாமல் போனது. இது எல்லாமே செயல்பாட்டு பொருள்ல வரும், செயல்பாட்டு வினையில வரும். சரி, அடுத்தது இப்போ தன்வினைக்கும் செய்வினைக்கும் இடையே உள்ள வேறுபாடு பார்ப்போம். தன்வினைக்கும் செய்வினைக்கும் ஒரு வாக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையா பிரிவினையா எப்படி நம்ம வந்து அறிஞ்சிக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தன்வினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியமாக மாற்ற முடியும். இல்லைங்களா? தன்வினையை பிறவினையாக மாற்ற முடியும். அடுத்து செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியும். செய்வினையை செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியும். அடுத்து ஒரு வாக்கியம் தன்வினையா இல்லை செய்வினையா என்ற குழப்பம் வரும்போது, ஓகேங்களா, ஒரு வினை வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையா இல்லை செய்வினையா என்ற குழப்பம் வரும்போது அந்த வினையை வந்து பார்த்தீங்கன்னா செயற்பாட்டு வினையாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். மாற்ற முயற்சிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது மாறவில்லாவிட்டால் அது தன்வினை. இப்போ எடுத்துக்காட்டு பார்ப்போம் பாருங்க. தன்வினை வாக்கியத்தை பிறவினை வாக்கியமாக மாற்ற முடியும். வந்து மது உருண்டால் இது வந்து தன்வினை, ஓகேங்களா. மது உருண்டால் என்பது தன்வினை. இதை பிரிவினை எப்படி மாற்றும்னா மது உருட்ட வைத்தால், பார்த்துட்டு போல வை பண் செய் அப்படி வந்தால் அது பிரிவினை முடியும். இப்போ செய்வினை வாக்கியத்தை செயல்பாட்டு வினை வாக்கியமாக மாற்றணும். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இது செய்வினை. இது வந்து எப்படி செயல்பாட்டு வினையாக மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, இது செயல்பாட்டு வினை வாக்கியம். இப்போ தன்வினையை செய்வினையா என்ற குழப்பம், தன்வினையா செய்வினையா என்ற குழப்பம் வரும்போது என்ன பண்ணணும்னா அந்த வினையை செயல்பாட்டு வினையா மாற்றணும், இல்லைங்களா. அப்படி மாற்ற முடியாவிட்டால் அது தன்வினை வாக்கியம். எடுத்துக்காட்டு கொடுத்துருப்பாங்க கீழே. செல்வி படித்தால் இதனை செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியாது. செல்வி படித்தல் என்பது தன்வினை, ஓகேங்களா. இதை செயற்பாட்டு வினையாக மாற்ற முடியாது, எனவே இது தன்வினை வாக்கியம். அவ்வளோதான், இதோட முடியுது. தேங்க்யூ.